நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேஸ்வரே, எபினேஸ்வர நீதானையா, இதுவரை உதவினீரே. எங்கள் எபினேஸ்வர நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இதன் காலத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. உண்மையாக சொல்லுமா, என் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே 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 தழும்புகளா சுகமானே, என் குடும்ப மருத்துவனே. சுகமானே சுகமானே தழும்புகளா சுகமானே, என் குடும்ப மருத்துவனே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை சொல்ல முடியும்? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தே மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இங்கு ஆக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு ஆக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தோல்வி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, ஆமென். அல்லேலூயா. வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனித
எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியில்லை, தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றி இல்லாதது, இங்கு அகமகிழ்வோம், அக்கரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அக்கரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை சொல்லுங்க, அறிக்கையிடுவோம். வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. எனது ஆற்றலும், எனது ஆற்றலும், எனது பாடலும், எனது மீட்புமானார். எனது ஆற்றலும், எனது பாடலும், எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இங்கு அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. அறிக்கை செய்வோம், வெற்றி உண்டு. ஓ அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடும் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. தள்ளப்பட்ட கல் கட்டிடும் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. கத்த செயலிலே, கத்த செயலில் அதிசயம் இது, கை தட்டி பாருங்களே. கத்த செயலில் அதிசயம் இது, கை தட்டி பாருங்களே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. எல்லாம் பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஓ அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. என்று உள்ளது, என்று உள்ளது உமது பேரென்று என்றும் பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது பேரென்று என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு,
அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இங்கு அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்தவர் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையினால் அடக்கினார். அதிசயம். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற செங்கடல் போன்ற பிரச்சனைகளை அவர் விளக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையினால் அடக்கினார். அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையினால் அடக்கினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கரத்தட்டி குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம். அல்லேலூயா. செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கரைத்தட்டி. பாவியான என்னையும் மாற்றினார். அதிசயம். என் மீது நேசக்கரம் நீட்டினார். அதிசயம் சொல்லி இந்த பாடலோட வார்த்தை இது மாதிரி இருக்கு. பாவியான என்னையும் மாற்றினார். அதிசயம். பாவியான என்னையும் மாற்றினார். அதிசயம்.
நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். அறிக்கை பண்ணி போடுவோம். உன் பாதையெல்லாம் செவ்வையாக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. கரங்களை உயர்த்தி ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். சொல்லுவோம். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் சமமாகுவார். முத்திர மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திர மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்திலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்தெறிவாரே, வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இயேசு இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று
ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை ஒடுத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியா சுட்டரிப்பாரே. ரதங்களை அக்கினியா சுட்டரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கே. எல்லா ஆராதனையும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே. எந்த கல்வலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கல்வலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உன் சிறகுகளில் நிழலில் நெல்லும் மகிழ செய்தி. உன் சிறகுகளில் நிழலில் நெல்லும் மகிழ செய்தி. நம்ப முடியும். தூயவரே என் துணையாளரே, துதிக்கும் பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கும் பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாம் முடியும். உம்மாலே தான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, அப்பா நீரே. அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். சொல்லுங்க, அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். எம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். எங்கள் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுங்க, எங்கள் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை எல்லா மகிமைப்படுத்தும். சேனைகளின் கர்த்தரை உயர்த்தும், யாக்கோபின் தேவனை உயர்த்தும், இஸ்ரவேலின் தகப்பனை நாம் உயர்த்தும். எல்லா கரங்களை உயர்த்தி நமக்கு ஜெயம் பலனாகினவர். எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கொஞ்ச நேரம் வாய்கள் திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை என்பது நம்மை சரண்டர் பண்ணுவது, நம்மை ஒப்பு கொடுப்பது, அவருக்கு முன்பாக நாம் சாஸ்தாங்கமாக விழுந்து கொள்வது. பரலோகத்தில் ஆண்டவரை கண்கள் திறந்து பாடவே முடியாது. கேருபின் சேனைகள் தன் சட்டைகளை மறைத்து முகத்தை மூடி அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எத்தனை ஸ்லாகியம் பாருங்க. பரலோகத்தையும் பூமியும் இணைத்தார். பரலோகத்தில் எப்படி ஆராதிக்கிறார்களோ அதுதான் பூமியிலும் ஆராதிக்க வேண்டும். பரலோகத்தில் அவர் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தேவனுக்கு. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஸ்லோலி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஓ ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே அசைத்து விழா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் குறையில்லதே எல்லாரும் நடத்துவாரே சொல்லுவா யாக்கோபின் தேவன் தேவன் எனக்கென்றும் துணையவரே எல்லாரும் நடத்துவாரே ஏதும் இல்லை என்று கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதும் இல்லை என்று கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பனவர் சொன்னதை செய்திடும் தகப்பனவர் கரங்களை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை நான் நம்புவேன் இறுதி வரை நம்புவோம் நம்புவேன் இறுதி வரை ஆமென் நம்புவேன் இறுதி வரை யாக்கோபின் தேவன் யாக்கோபின் தேவன் தேவன் எனக்கென்றும் துணையவரே எல்லாரும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் நம்புவேன் இறுதி வரை நம்புவோம் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே எல்லாரும் நடத்துவாரே யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவரே எல்லாரும் நடத்துவாரே என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் என்னை
தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. எல்லா கரங்களை உயர்த்தாங்க. நம்ம ஏதோ பூமியில நம்ம இறுதி மூச்சு வரைக்கும் நான் நம்புவேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க வாய் திறந்து. நம்ம இறுதியின் நாட்கள் இந்த பூமியில நம்ம எடுப்படும் வாழ வரைக்கும் நாம் இயேசுவை நம்புவோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அலைகிற வாழ்க்கை அல்ல, தடுமாறுகிற வாழ்க்கை அல்ல, உறுதியான வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்து மேல் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு பெருவெள்ளம் வந்தாலும் நீர் ஊற்றும் வந்தாலும் அது கீழே விழாது. ஆமென். மணல் மேல் வீடு எப்படின்னா சும்மா ஏதோ கடமைக்காய் ஏதோ ஆசீர்வாதம் பட்டு போகும். அது ஒரு புயல் வந்தால் சின்ன காற்று வீழ்ந்தால் கூட அந்த மணல் வீடு விழுந்துடும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நம்முடைய உறுதி, நம்முடைய அஸ்திவாரம் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி நம்ம உட்காருவோம். எல்லாரும் சங்கீதம் 23 வாசிப்போம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாம். என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த 5 மணிக்குன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல. எவ்வளோ நேரத்தில் எழுந்துரு வந்தாலும் நிறைய முகத்தில் ரொம்ப தூக்கம் இல்லாதபடி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கூட நான் பார்ப்போமே சந்தோஷமாக தூங்குற மட்டும் ஒரு அலையில சொல்லுவோம். அல்லேலூயா. ரைட் ரைட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு நல்ல அதிகாலையில் தேடுகிறது தான் கர்த்தரிடத்தில் சகாயம் பெறுவான்னு வேத சொல்லுது. அதிகாலையில் தான் ஆபிரகாம் சொன்னபடி மலையில் ஏறி போனான். முட்புதர்களில் மறைத்து வைக்கப்பட்ட அந்த ஆட்டை கொண்டு தேவன் அற்புதங்களை காண வைத்தார். பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். கரப்பட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தர் அடியானையும் சபையில் தேவ செய்தி கொடுக்க தேவன் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக உங்களுடைய சபை போதகர் குடும்பமாய் அவர்கள் இருவருமாய் கடந்து போன ஊழியத்துக்காக நாம் அதிகமாக பாரத்தோடு நாம் ஜெபித்து கொள்ளுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதுவரையிலுமாக நல்ல ஒரு ஆராதனையிலே நாம் பங்கு பெற்று நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா பாடணும். அதில் ஒரு பாடலில் ஒரு வரி அதிகமாக தொடப்பட்ட வரி, தகப்பன் வீட்டில் கொண்டு செய்யணும். எத்தனை பேர் விருப்பமாக இருக்கிறீங்க? தகப்பன் வீடு என்னையும் உன்னையும் பெற்றவங்க வீடு இல்லை, கர்த்தருடைய வீடு, ராஜாவாகிய கிறிஸ்துவுடைய வீடு. ஆமென். அப்போ தகப்பனுடைய வீட்டில் போகணுன்னா அதுக்கு ஆண்டவர் முதலாவது வேதத்தை வாசிக்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 48:17. சீக்கிரம் வாசி. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே
உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க, ஆண்டவருடைய விருப்பம் இன்னைக்கு வார்த்தை கொடுக்க சொன்னா என்ன சொல்றாரு? பிரயோஜனமா இருக்கிறத உனக்கு போதிக்கணும். எல்லாரும் விருப்பம் தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அதுக்கு ஏற்றபடி பிரயோஜனமான வார்த்தையை போதிக்க சொல்றார். ஆமேன். 2 ஆராதனைன்னு சொன்னனால நான் சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் முதல் 2வதுன்னு சொல்லி இந்த ஆன்லைன் காரியங்களை சொல்லும்போது நான் மாற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இங்கே உள்ள நுழையும் போது தான் நான் கேள்விப்பட்டேன், இப்படி இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு தான் அப்படின்னாங்க. அதனால் வார்த்தையின் தேவன் மாற்றினார். வார்த்தைக்கு எதுவாக பாடல் ஆராதனையிலும் தேவ சத்தத்தை கேட்க பண்ணினார். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் வீட்டில் போகும்படி நமக்கு வழி தெரியாதபடி காணாதபடி கர்த்தர் என்ன செய்வாரா? நான் போகிறேன் சொன்னபடி நான் திரும்பி வருவேன், வந்து உங்களெல்லாம் அழைச்சிட்டு போவேன். காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்கு எல்லாரும் நான் கூட்டு போகிறதுக்கு சபைக்கு வாங்க கூட்டு போகிறேன்ட்டாங்க இல்லையா? இங்கே காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்கு இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசர ஜனங்கள் எல்லாம், ஆண்களும் பெண்களும் சிறியோரும் பெரியோரும் அனைவருமாய் ஆண்டவராகிய கர்த்தர் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை என்ன செய்ய போறாரா? வரப்போறாரு, அழைத்து கொண்டு போக போறாரு. எத்தனை பேர் விருப்பமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்லா கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆமென். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். 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 எல்லாரும் கரம் கொட்டணும். ஆமென். சிறியோரும் பெரியோரும், வாலிபரே கணிகைகளே, முதியோரே பெரியோரே, கரம் கொட்டி கர்த்தரை துதிங்க. இயேசு ராஜா வருவார். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதன் ஏற்றையாவும் மொழியும் மொழியும், உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசு கூட வராதே. உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதன் ஏற்றையாவும் மொழியும் மொழியும், உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசு கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். காலங்கள் கடந்து போகும், மாயான லோகங்கள், கர்த்தருடைய கோபம் வருமோ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம். ஆண்டவருக்கு வருகைக்கு ஏதுவான தகுதியை பெற்றிடுவோம். சகோதர சகோதரியே, மனப்பூர்வமாய் மகிழ்ந்து கரம் கொட்டி கர்த்தரை நோக்கி பாடு. காலமெல்லாம் போகுதே போகுதே உலக மாயையிலே, ஓ தேவ கோபம் வருமோன் வருமோன், ஓன் மீட்பரண்டை வாராயோ. ஓன் காலமெல்லாம் போகுதே போகுதே
மோட்சலோகம் சேர்த்திடுவோம். எல்லாரும் இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். பாவியான என்னையும் என்னையும் நேசரேற்றுக் கொண்டாரே. ஓ பாவினியும் ஓடிவா ஓடிவா, தேவாசிர்வாதம் பெறுவா. பாவியான என்னையும் என்னையும் நேசரேற்றுக் கொண்டாரே. ஓ பாவினியும் ஓடிவா ஓடிவா, தேவாசிர்வாதம் பெறுவா. எஸ்ராட்டம் வருவான், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். எஸ்ராட்டம் வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அதே கண்களை மூடுவோம். அன்பின் பிதாவே, அதிகாலை ஆராதனையில் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் காணவும், உம்முடைய பிரசன்னத்தினால் இன்னுமாய் உம்மை பிரியப்படுத்தவும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் அடியானை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் சுவாமி. பிரயோஜனமுள்ள வார்த்தைக்கு நாள் கர்த்தாவே நீர் வரப்போகிறேன். உம்முடைய வருகையில் யார் ஒருவரும் விட்டுவிடாதபடி கர்த்த சன்னிதானத்தில் கடந்து போக வார்த்தைகளை கொண்டு எங்களை நிறைய பண்ணி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. எனக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு 2 மனசு, கையில் வாட்சி கட்டிட்டு போகலாமா வேணாவான்னு. ஏன்னா ராத்திரி இங்கே வந்துட்டு வாட்சி எங்கே வச்சேன்னு தெரில. ஏன்னு சொன்னால் இரவில் வந்து தங்கி பேரனோடு இருந்து உங்கள் மத்தியில் காண வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பத்தினால் நான் காணப்படுறேன். அதனால் பழக்கம் தானே எல்லாருக்கும், பழக்கம் வழக்கம் இருக்கும். அவங்கவுங்க வீட்டில் தான் என்ன இருக்கும், எது எது எங்கே இருக்கோன்னு எல்லாம் தெரியும். அப்படி அதனால் வச்சுட்டேன். சரி கட்டிட்டு தான் போகலாமா வேணாவான்னு. நல்ல சேனை வீரர்களாய் வந்தார்கள். நல்ல இந்த தம்பிங்கள்லாம் பால்ராஜும் பிரவீன்மா வந்தாங்க. அவங்களாம் டைம்லாம் ஷெடியூல்லாம் கொடுத்துட்டாங்க. சார் அங்கிள் இப்படி தான் நீங்கள் இவ்வளோ டைமு அந்த டைம்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க உத்தரவுக்கு நாம் அடிபடைய வேண்டும் எல்லாம் கேட்டு வந்தேன். சரி அப்போ வாட்சி கண்டிப்பாக வேணும், டைம் பார்த்து செய்யணும்னு. சரி அப்புறம் என்ன வந்தது, இல்லையே சில சபைகளில் நம்ம நேராக புல்பீட்லேருந்து பார்த்தா அந்த கிளாக் இருக்கும், டைம் இருக்கும், அந்த டைமை பார்த்துக்கலான்னு தைரியமாக வந்தேன். ஆனாலும் 2 மனசு. சரி அதை எதுக்கு நம்ம கையில் நம்ம கட்டுறது கட்டிக்கலாம், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடினா கிடச்சது கட்டிட்டு வந்தேன். அப்போ தான் நினச்சேன், இப்போ ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வந்து திரும்பி பாருங்க பார்க்கலாம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன கேள்வியே கேட்கக்கூடாது, நான் எப்போ முடிப்பேனோ அப்போ தான் ஏன் இஷ்டம். அதனால் உங்கள் உத்தரவெல்லாம் என்ன சார் கவலைப்படாதீங்க, எனக்கும் சீக்கிரமாக போகணும். ஏன்னு சொன்னால் கடந்த நாளில் கூட திடீரென்று எதிர்பாராமல் என்னுடைய மனைவிக்கும் சரீர பிரகாரமான அதிக சுகவீனம் காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கணும். எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் துரிதமாக தேவ செய்தியாக நாம் பார்க்க போவது பிரயோஜனமாக இருக்கிறத போதிக்கணும். விளங்குதா? 2வது நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும், இந்த உலக வாழ்க்கை உலக ஓட்டல்னால் கொஞ்சம் காலம்தான், யாரும் நிலையாக நிற்க போதில்லை. எவ்வளோ தான் கலங்காதேன்னு சொன்னாலும் கலக்கம் வரதான் செய்யும். ஆனால் நம்முடைய இதயத்தில் இந்த உலகத்தையே எண்ணாதபடி நம்ம போய் சேர வேண்டிய நித்திய வீட்டையும் நித்திய ராஜ்யத்தையும் நித்திய ராஜாவுடைய நித்திய மகிழ்ச்சியும் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், விசுவாசித்து அதற்கென்று நம்மை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்துதல் மிக மிக அவசியமானது. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை அதுக்குள்ள வார்த்தைகளை கொடுத்தா அனைவருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி அதிகம் காணப்படாது, அதிகமான வருத்தம் வரலாம், அதிகமான ஒரு பிடிப்பில்லாத காரியமாக இருக்கலாம். ஆனாலும் என் அன்பு கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை, தேவனுடைய விருப்பம் என்னையும் உன்னையும் உண்மையாய் அவர் நேசிக்கிறார். நேசிப்பதினால்தான் தேவ வார்த்தை இப்படியாய் கொடுக்க வைத்து நம்மை தகுதிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். வாசிக்க கேட்போம்.
லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் நோக்கி, இவங்க அவங்கன்னு எல்லாம் இல்லை, எல்லாரையும் நோக்கி. நானும் நீங்களும் தான் மனுஷனாக இருந்தால் தான் நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டும் இல்லைன்னா இவங்கள மட்டும் அப்படின்னு பார்வை வித்தியாசமாக பார்ப்போம். ஆனால் அப்படி பார்க்குற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. எப்படி வாசிக்க கேட்டோம்? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, முன்னால் உட்காந்தவங்களையும் பார்க்குறாரு, பின்னால் இருக்கிறவங்களையும் பார்க்குறாரு. அல்லேலூயா. பார்த்து சொல்கிறாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்ன செய்யணும்? வெறுத்து. அப்போ இந்த காலை ஆராதனைக்கு வரணும்னா அதிகாலையிலுடைய தூக்கத்தை வெறுத்து. அல்லேலூயா. எதை வெறுக்கின்றதாக இருக்குது? அதிகாலை தூக்கத்தை வெறுத்து. அப்படியே ஆராதனை வந்துட்டாலும் எவ்வளோ பாட்டு பண்ணாலும் பாடுங்க, ஆனால் நான் என்ன செய்வேன்? டிக்கெட் வாங்காமல் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லி அப்படி கண் மயக்கத்தை வெறுத்து. அல்லேலூயா. சார் நல்லா கவனிங்க. அலையிலே சொல்கிறதெல்லாம் கேட்டு எதுக்காக சொல்கிறோன்னு தெரிஞ்சு அலையிலே சொல்லணும். எல்லாத்துக்கும் அலையிலே சொன்ன தப்பாயிடும் இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு கதைலாம் இருக்குது, நேரம் அனுமதிக்காது. சரி, அப்போ தேவ பிள்ளைகளை இன்றைக்கி ஆண்டோடைய விருப்பம், ஆண்டோடைய நம்ம உண்மையாக பின்பற்றுகிறோம், உண்மையாக அவர் ராஜ்யத்தில் போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படினோம். இன்றைக்கி பாருங்கள், நோவா வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆதியாகமம் 6:22 பார்த்தீங்கன்னா, அவன் செய்தான், செய்து முடித்தான். இன்றைக்கி நம்ம வார்த்தையை நம்ம கேட்பதோடு அல்லாமல் கேட்டு அதன்படியாய் நடக்கணும். எத்தனை பேர் விருப்பமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் விருப்பமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டு சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு பக்கம் ஆண்டு சொல்றாரு, சிலுவை எடுத்துட்டு வரணும்ப்பா. பாடு இருக்கும், உபத்திரம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனால் கஷ்டம்னு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காத. இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு வா, ஆண்டு சமூகத்தில் வந்துட்டேன்னா அதை கொண்டாந்து வச்சுட்டு போகும்போது அதை இங்கே விட்டுட்டு போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதோடு மட்டும் இல்லை, நீ சிலுவை எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லை, நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாம் நானும் நீங்களும் வெறுத்து தள்ள வேண்டும். ஆமென், ஆமென். வாசிங்க மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மத்தேயு 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளை, பாரம் என்று நீ நின்றுடாதபடி நீ உன் பாரத்தோடு ஆண்டத்தில் வா, உன் பாரத்தோடு வா. நம்ம அழகாக பாடுறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாடலாக பாடுறோம், வசனமாக வாசிக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு அதிகமாக பாரம் என்று சொல்லி நம்ம ஆண்டரை பார்ப்பதற்கு ஒரு வாஞ்சத்தாக இல்லாமல் போய்விடுகிறோம். இன்றைக்கி ஆண்டர் சொல்கிறாரு, நீ வா, நீ எடுத்துட்டு கொண்டு வா. ஆண்டவர் அழைக்கிறார். மாத்திரமல்ல, லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்ப்போமானால் துரிதமாக காணப்படும் போது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆமென். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன். ஆமென், ஆமென். சில சொல்லுவாங்க, ஐயா கஷ்டம்லாம் நீங்கிட்டேயா, ஆண்டுகிட்ட வரேன், பிரச்சனைலாம் மறையிட்டேயா, நல்லா ஆண்டவர் நல்லா துதிக்கிறேன் அப்படின்னு. ஓம் விருப்பத்துக்கு ஆண்டவர் இல்லை. ஆண்டு சொல்றார், நீ என்ன நிலை இருக்கிற அப்படியே வா. அதெல்லாம் மறைட்டு சிலர் சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப ஆண்டவர் தேடுறதுக்கு அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு ஐயா, அது வயசு வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்துடும். நீ வயசு வரணும்னு இல்லைங்க, அது வர வேண்டியது வந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடணும். அல்லேலூயா.
நான் சொல்ல விரும்பலை. ஆனால் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் அன்போடு சொல்றார், நீ வெறுத்து வா, நீ வெறுத்து வா, நீ சிலுவையை சுமந்து வா. ஆமென், ஆமென். அப்படியானால் கர்த்தர் விரும்புகிறபடி நான் வெறுத்து தள்ள வேண்டிய காரியங்கள் பல உண்டு பிரியமானவர்களே. அப்படியாய் வெறுத்து ஆண்டவர் சொல்ல வார்த்தையில் சிலுவையை எடுத்து வந்தால் ஒழிய நாம் அவர்களுக்கு சீஷர்களாய் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. நாம் விசுவாசி என்று சொல்லுகிறோம். அடுத்து விசுவாசியோடு மட்டுமல்லாமல் சீஷர்களாக்கி தேவன் அவர்களுக்கு ஒரு மகத்தான ஒரு மகிமையை தேவன் கொடுக்கிறார். ஆமென். சீஷர்களுக்கு நல்ல அதிகாரங்களை கொடுக்கிறார். மத்தேயு 11 சீஷர்களை அழைப்பித்து மத்தேயு 17 அந்த ஒலிவ மலையில் போய் ஆண்டவர் மறுரூபமாகி அதிகமான ஒரு மகிமையின் பிரசன்னத்தை கொடுக்கிறார். இந்த காலையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கும் எனக்குமாய் அவருடைய விருப்பம் இந்த நாளில் நீ வெறுமையான ஒரு விசுவாசி என்று அழைக்கப்படாதபடி கனத்துக்குரிய சீஷியாய் மாற பண்ணி ஆண்டவருடைய அதிகாரத்தை நீ பெற்று போகவும், மாத்திரமல்ல ஆண்டவருடைய அதிகமான மகிமையின் பிரசன்னத்தை நீ காணவுமாய் கர்த்தர் விருப்பமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது வாசிக்கலாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25. சீக்கிரம் வாசிக்கமா. எங்க மைக் வச்சிருந்தீங்க? விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. பாருங்க தேவ பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம். முதலாவது நாம் வெறுக்க வேண்டியது வேதத்தில் நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினால மோசே பெரியவனான போது. அப்போ நானும் நீங்களும் விசுவாசத்தில் இருக்கிற மேனியாவே இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் பெரியவர்களாகணும், விசுவாசத்தில் வளரணும். ஆமென். விசுவாசத்தில் பெருகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நேற்று தினத்தில் அருமையான தம்பிமார்கள்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே உக்காந்துருந்தேன். வயசான காலம், சட்டை போட்டால் ஒரு 2 பட்டனுக்கு இடையில கொஞ்சம் அது கொஞ்சம் பிரிஞ்சு விலகி காணப்பட்டது. அருமையான தம்பி பால்ராஜ், அவன் எல்லாத்தையும் பார்க்குற தம்பி. அவன் பார்த்தான், என்ன அங்கிள் உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் அப்படி இருக்க அப்படின்னா. பரவாயில்ல, இப்படிலாம் நிறைய பேர் பார்க்குறது நல்லது தான். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளையே பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் என்ன வைக்கிறாரு, சுற்றி சிசிடிவி கேமரா வச்சுருக்காரு. அதில் ஒரு கேமரா கண்ணு அவர் தான் சொன்னார். எனக்கு கஷ்டமாக இருந்தது. சரி இப்படி பார்த்தேன். உடனே சொன்னேன், அப்படி இல்லை தம்பி, ஆண்டவர் நம்ம தேவன் எப்படின்னா ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிற தேவன். அப்படி எனக்கு வயதை பெருகினால என்னாச்சு, இதை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண. ரொம்ப சந்தோஷம் தானேப்பா? ரைட்டு. ஏன்னா அன்பு தேவ பிள்ளைகளை இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த மோசே விசுவாசத்தில் பெரியவனான போது. இன்றைக்கி தேவ பிள்ளைகளை நானும் நீங்களும் இருந்த மணிலே இருக்கக்கூடாது. நம்ம பெற்ற பிள்ளைங்க இருக்கிற மணிலே 18வது வயசில் வந்தோம் கூட எம்மே எனக்கு பால் விட்டு அப்படின்னு என்னவும் வளர்றது பிடிக்குமா? என் பிள்ளை போகிறேன் இவ்வளோ வயசானோட குழந்த மாதிரியே பேசுதுடா, என் குழந்த மாதிரியேன்னு யாரை விரும்புவீங்களா? யார் சாபமோ, கெட்ட நம்பர் அவன் சாபமா, இல்லைன்னா என் குடும்பம் சாபமா? ஐயோ அவனுக்கு வாச்சதுன்னு சொல்லி எவ்வளோ வருந்துவோம் தேவ பிள்ளைய. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு வருந்தாதபடி கர்த்தரை அறிகிற விசுவாசத்தில் நீயும் நானும் வளர வேண்டும், நீயும் நானும் பெரியவனாய் மாற வேண்டும். விரும்புகிற யாவரும் கரங்கொட்டி. என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, இந்த மோசே விசுவாசத்தில் பெரியவனானான். பெரியவனான பிற்பாடு தான் என்ன செய்கிறான், அவன் வெறுக்க கற்றுக்கொண்டான். நீ விசுவாசியாதபடி, விசுவாசி என்று சொன்னாலும் வெறுக்க வேண்டியதை வெறுக்க உன்னால் முடியாது. வெறுக்கிற காரியங்கள் என்ன என்பது உனக்கு எனக்கும் தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, சொல்லி கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாரும் தகப்பன் வீட்டுக்கு போகிறதுக்கே ஆசையாக இருக்கிறதுனால நம்ம அதை வெறுக்கணும். வெறுத்து தகப்பன் வீட்டில் போவோம். ஆண்டவர் ஏற்ற வேளையில் நமக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படி பார்க்கும்போது இந்த மோசே என்ன செய்தான்னா, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான்.
கொஞ்சம் நல்லா கவனிங்க. மோசே வாழ்க்கையை பாருங்கள். முதலாக அந்த மோசேடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால், அந்த குடும்பத்தில் மோசே ஒரு மகனாக பிறக்கிறான். பிறந்த மாத்திரத்தில் அந்த நாளில் சட்டத்திட்டம் எல்லாம் ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, கொன்று போட வேண்டும் என்று கட்டளையாக இருக்கிறது. அந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று போட வேண்டிய கட்டளையாக இருக்கிறது. அப்படி இருக்கிறனால எல்லாரும் மறைச்செல்லாம் பார்த்தாங்க. அப்படியே வாசித்து பாருங்க, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போடணும்னு சட்டம் போட்டாலும், ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த அம்மா மாத்திரம் என்ன செய்தாங்களாம், நல்லா கவனிங்க, அந்த அம்மா மட்டும் ஒளிச்சு வச்சாங்களாம். அவங்க பிள்ளைய ஆண் பிள்ளையாச்சேன்னு ஒளிச்சு வச்சாங்களாம். நம்ம ஆளுங்களுக்கு பிரசவிக்கிறது பெண்ணு தான். அப்படி பெண்ணே பிரசவிச்சுக்கிட்டு பெண்ணை பெற்று அவளை பார்த்து அப்படியே பேரஞ்ச மாதிரி இருப்பாள். பையன் இல்லையா அப்படின்னு யார் தான் வருத்தப்படுறா? பிரசவிப்பது பெண்ணாகி போச்சுன்னா அப்படி இல்லைங்க. ஆண்டவர் பார்வையில் ஆணும் ஒன்று பெண்ணும் ஒன்று. ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க. இன்னைக்கு கேட்டால் சொல்கிறேங்க, ஐயா ஆண் பசங்களோட பொம்பளை பிள்ளைங்களை வந்துட்டா நல்லது, சூப்பர். ஏன்னா அவங்க தான் ஒழுங்காக சம்பாதிச்சு அப்பா அம்மா நிறைய பேர் கவனிக்கிறாங்க. இல்லையா? நான் சொல்லுங்க, உலகம் சொல்லுது. இல்லையா? சொல்லுவதை சொல்லும், அவ்வளோதான். நான் வேற ஒன்றும் இல்லை. சரி, கடந்து போகலாம். அப்போது இந்த ஆண் மகன் மட்டும்தான் ஒழிச்சு வச்சாலா? ஆண் மகனாக இருந்தால் கூட அதுக்கு மட்டும் ஒழிச்சு வச்சாங்க. என்ன வசனம் பார்த்தீங்க பாருங்க, வசனத்தை அப்படி பார்க்காதீங்க, கொஞ்சம் பைபிள் அதில் வசனத்தை பாருங்க. என்ன இது? அழகு உள்ளதுனால. அப்போ ஆண் பிள்ளை பெற்றா கூட அதுக்கு என்ன தேவைப்படுது? என்ன தேவைப்படுது? யாருக்கு தேவைப்படுது? என்னை பெற்ற எங்கள் அம்மா அப்பா கூட நான் அழகாக இருந்தால் தான் ஏன் நேசிப்பாங்க. வந்திருக்கிற சகோதரி சகோதரா, உன்னை பெற்ற தாயா தப்புனா இருந்தாலும் 4 பேரை பார்க்கும்போது நீ அழகாக இருந்தால் தான் அவங்களுக்குள்ள ஒரு பாசம் அதிகமாகும், நேசம் அதிகமாகும். வெளியே வாய் சொல்லலாம், வாய்க்கிழியே பேசலாம், ஆனால் உள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். ஐயோ இந்த பிள்ளையை நான் பெற்றிருக்கிறேனே. பல பிள்ளைகளை பார்த்து அழகில்லாததாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவோ அப்படி அல்ல. அவர் அழகை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் அகத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அந்தரங்கத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். கைகளை வை தலையில சொல்லு, ஆமென். அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாது மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாது மயக்கிடுமே. மரணம் போனால் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகில்லை என்று சொல்லுகிற ஒண்ணுதான் இயேசு. அவர் உன்னை பார்த்து அழகை ரசிக்கிறார், அழகை விரும்புகிறார். இயேசுவை வா, அவர் ஒருபோதும் உன்னை தள்ளுவதில்லை. அவர் உன்னை அரவணைத்து உன் மீது பாசம் வைத்து உன் தேவைகளை கண்ணீரை துடைத்து சகலத்தை சந்திப்பார். கட்டின வீடும் நிலம் பொருளோ, கண்டிடும் போட்டார் உறவினரோ. கட்டின வீடும் நிலம் பொருளோ, கண்டிடும் போட்டார் உறவினரோ. கூடு விட்டு ஓர் ஆவி போனாம், கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சத்தியத்தை நம்பி வா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் எழுதுவார்.
விசுவாசத்தில் பெரியவனாகி வெறுக்க வேண்டியதை வெறுத்து விடுவாயானால், ஓ ஒருபோது பொய் சொல்ல தேவன் அவர் மனிதன் அல்ல. இன்றைக்கு சத்தியத்தை நம்பி வா மகளே, சத்தியத்தை நம்பி வா சகோதரா. ஓ நித்திய ஜீவன் உனக்கு தருவார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி உண்மையா எழுதி கர்த்தர் தருவார். அல்ல கரம் கொடுங்க. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பாம். சத்திய வாக்கை நம்பியவாம், நித்திய ஜீவன் உனக்களிப்பாம். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் என்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவனை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவனை. அல்லேலூயா. பாருங்க, அந்த மோசே எத்தனை நாள் மறைச்சு வைக்க முடியும்? பூசணிக்காவை சாப்பாடுல மறைக்க முடியாது சொல்லுவாங்க. அதே போல அந்த நாளில் ராஜா பார்வையில் தங்கள் வீட்டில் ஒளித்து வைக்க முடியாது பிரியமானகளை. ஆனாலும் அவன் மனம் பதறின மன பதஷ்டத்தோடு ஒரு பெட்டியை உண்டாக்குனாங்க. பெட்டிக்குள்ள குழந்தைய வச்சாங்க. குழந்தைய வச்சு அந்த நைல் நதியில் கொண்டாந்து மிதக்க விட்டாங்க. விட்டுட்டு பார்க்குற தமக்கை உண்டு, அந்த புறத்தில் தாயும் உண்டு. அப்படியா காணப்படும் காரியத்தில் அரண்மனையிலிருந்து வருகிற இளவரசிகளும் ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக வந்து குளியல் செய்யும் இடமாய் இருந்த பட்சத்தில் அவர்கள் பார்வையில் ஒரு பெட்டி தெரிந்தது. அந்த பெட்டியை திறந்து பார்த்து இந்த குழந்தை காணப்பட்டது. ஒரு ஆண் குழந்தையாய், ஒரு அழகு உள்ள குழந்தையாய் கண்ணு மாத்திரத்தில் அந்த ராஜகுமாரத்தி அதன் மேல் பிரியம் வைக்கிறார். பிரியம் வைத்த உடனே அதை வளர்க்கும்படியாக விரும்புகிறாள். ஆனால் தேவ பிள்ளைகளை, அந்த பிள்ளையோ ஒரு எபிரேய பிள்ளை என்று அறிந்த போதிலும் கூட பார்வைக்கும் அது ஒரு ஆண் பிள்ளையாய் இருப்பதற்கும் அதிக நேசத்தை கொண்டு அதை எப்படியாய் வளர்க்க விரும்பினாள். ஹல்லேலூயா. அந்த வளர்ப்புக்கு எப்படி வளர்ப்பது என்று அறிந்தால் அங்கு ஒரு காணப்பட்டவள் ஆலோசனை கொடுக்கிறாள். ஐயா, இதற்கென்று ஒரு ஸ்திரியை நாம் அழைத்து அவள் மூலமாக இந்த பிள்ளையை வளர்த்து நீங்கள் பெரியவனாகும் போது அப்படின்னு சொல்லும் போது அந்த மோசே பெற்ற சொந்த தாயே அழைப்பித்து வந்து அந்த பிள்ளையை வளர்க்க கொடுத்தாள். வளர்க்க ஆரம்பித்தாள். பாருங்க, எவ்வளவுதான் அந்த ராஜா சமூகத்தில் அந்த பிள்ளை ஒரு பக்கம் வளர்ந்தாலும், சகலத்தையும் படிப்பையும் சாஸ்திரங்களையும் அறிந்து வளர்ந்தாலும் கூட, ஆனால் வளர்க்கிற தாயோ அவள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா யெகோவாவை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். உண்மையான தேவாதி தேவனை சொல்ல ஆரம்பிக்கிறார். பரிசுத்த தேவனை, தங்களுடைய ஜாதியை, தங்களுடைய கூட்டத்தை எல்லாவற்றையும் சொல்லி பழக்கிவிட்டார். எல்லாத்தையும் மனதில் பதித்து விட்டார். ஆமென். நாம் அந்த என்ன செய்வோம்? இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லிக் கொடுக்கக்கூடாது. சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சுன்னா கழுத்தை வெட்டிடுவாங்க. அதனால் நம்ம பேசவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசவே கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பயம் அதுதான். இன்றைக்கி ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லி இன்றைக்கி உலகத்தில் இப்போ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீ ஏசப்பா பிள்ளைன்றியே, உன் சர்டிஃபிகேட்டில் என்ன பிள்ளையாக இருக்கிறேன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்க. இன்றைக்கி அதுதான் முக்கியமான காரியம். அதுக்கு தான் வந்தாச்சு காலம். இனி அதிலேருந்து மாற்றுக்கருத்து அல்ல. இன்றைக்கி உண்மையாக எல்லாத்துலேயும் மாறுனா கர்த்தருடைய பிள்ளை, மாறாவிட்டால் பாதி பிள்ளை. ஆண்டவர் விரும்புவது முழு பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த நேரத்தில் பாருங்க, அவ காரியத்தில் எல்லாம் சொல்லி கொடுத்தனால எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் அந்த இடத்துல தன்னோடு பிறந்த சகோதரர்கள் யாரு, தான் யாரு என்பதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டாலும் வெளியே காமிக்கலை. ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல ஒரு சண்டை வருது. அவன் கூட சகோதரனோடு எகிப்தின் சண்டை போடுறான். சண்டை போட்டு பிரச்சனை அது. இவன் உடனே ஓடி போகிறான். ஓடி போய் அந்த எகிப்தனை கொன்னே போட்டு போச்சுட்டு போயிடுறான். யோசிச்சு பாருங்க, காரணம் என்ன தெரியுமா? அவன் கற்றுக்கொண்ட காலத்தில் அறிந்து கொண்டவன் அவர்கள் யார் மட்டுமல்ல. சிலர் சொல்லுவாங்க, அது இது ஆளுனாலும் என்ன செய்வோம், நகை சதயமான காரியத்தில் அது தானாக செய்ய ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க.
அப்படியே அந்த மோசே அப்படி செய்ததுனால உடனே அதை இன்னொருத்தன் பார்த்தான். இன்னொரு சண்டை வரும்போது அவன்கிட்ட போகும்போது அவன் சொன்னான், என்ன மோசே அன்னைக்கு கொண்டு போட்டு தெரியாது நினைக்கிறியா, மறைச்சிட்டேன்னு பார்க்குறியான்னா. ஐயோ தெரிஞ்சு போச்சான்னு சொல்லி பயந்து ஓடி போனான். ஆனாலும் ஓட்டத்தில் அவன் எதை நினச்சி பார்க்கல. ஐயோ நான் பார்வோன்னு அரண்மனையில் வாழ்ந்தவனாச்சே, இவ்வளோ சுகபோகமான வாழ்க்கையாக நான் வாழ்ந்தவனாச்சே, ஆனால் வாழ்ந்து விட்டு வளர்த்த தாயினுடைய வசனத்தை வார்த்தையை கேட்டு நான் வழி தப்பி போகிறேனே நான் நினைக்கல. வனாந்தரமா கலங்காத, அந்த வனாந்தரம் இன்னும் உன்னை வகையறுத்து நல்வழி என்ன என்பதை கற்றுக் கொடுத்து உன் பாதையை செவைப்படுத்ததான் சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிப்பார், சில பாடுகளை அனுமதிப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, அப்படியாய் அவன் ஆண்டு சமூகத்தில் பாருங்க அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவர் ராஜகுமாரத்துடைய மகன் என்ன போடுறதை வெறுத்து போனான். ஆமேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிற பாவ சந்தோஷங்களை அதிகமாக நம்ம அதிலேயே ஊண்டி அந்த சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் நம்ம அமிழ்ந்து போய் கொடுக்குறோமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த அநித்தியமான பாவ சந்தோஷம் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நிலையான சந்தோஷம் கிடையாது. நீ காலையில் சந்தோஷமாக இருந்திருப்ப, மாலையில் அந்த சந்தோஷம் ஒன்று இல்லாமல் போயிடும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 5:6 சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு சேர்த்தவள், சுகபோகமாய் வாழ்கிறவள். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அதிகமாக எல்லாத்திலையும் நமக்கு திருப்தியாகி எல்லாத்திலையும் ஒன்று கூட குறையே இல்லைன்னு வாழ்ந்தோன்னா நம்மளாம் எப்படி இருப்போம் தெரியுமா? இயேசு யாருன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டு இருப்போம். நமக்குள்ளே கொஞ்சம் குறை இருக்கனால தான் என்ன இருக்குது, நாமும் இயேசுவே இயேசுவே இயேசுன்னு கொஞ்சம் தேடுறோம். அதனால் இன்னைக்கு குறை இருக்குதே நினைக்காதீங்க. ஆண்டவர் எனக்கு ஏன் குறை வச்சாருன்னா ஆண்டவர் தேட வச்சிருக்காருன்னு சொல்லி பாருங்க. தேவ சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளும். ஆமென். ஏது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவ சமாதானம், தேவ சமாதானம். எனக்கு தெரிஞ்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் திரும்பி பார்த்தா 4 பக்கம் கோடி கோடி சொத்து, அவங்க இருக்கிறதோ வேற மாவட்டம். ஆனால் பாருங்க, சாதாரணமாக இந்த 6000 ரூபாய் அவங்க இருந்த இடத்துக்கு பணம் கொடுக்குறான்னு சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு ஓடியாண்டாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, போகலையான என்ன ஐயா ஏதோ கர்த்தர் நம்ம கொடுக்காம இருக்காரா, கொடுத்துருக்கிறாரு, வெள்ளம் அப்படியே மொத்தமாக வந்து போச்சு, வரல, அப்படி வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, போட்டோம். இப்படி ஒரு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வெறுப்பு இல்லாட்டா நம்ம வாழ்க்கையில் திருப்தி வராது. வெறுப்பு இல்லாவிட்டா சமாதானம் கிடைக்காது. வெறுப்பு இல்லாவிட்டா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்துரு. இந்த காரியத்தில் ஆண்டவர் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரவணா கடையில் கூட அடுக்கி வைப்பதற்கு அவனுக்கு ஷெல்ஃப் இருக்காது, ரேக் இருக்காது, துணிமணிகள் எல்லாம். ஆனால் நிறைய கத்தோடைய பிள்ளைங்க வீட்டில் 2 பீரோ 3வது பீரோ நிரம்பி ஒழிஞ்சா கூட வீட்டில் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை. என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒன்றுமே இல்லை. அதில் வேற போய் எடுக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை எது சபைக்கு கட்டணுமே, இல்லைன்னா வெளியே போன அலங்காரத்துக்கு கட்டிட்டு போகணுமேன்னு சொன்னால் அவங்களுக்கே மனசு வராது. இந்த பீரோவை பார்த்துருவாங்க, அந்த பீரோவை பார்த்துருவாங்க, ஒன்றும் இருக்காது. ஆனால் சில வீடுகளில் புருஷன்மார்களுக்கு இருக்கிற பீரோவில் இருக்கிற அறை பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 அறை தான் இருக்கும். உண்மையாலுமே நான் சொல்கிறேங்க, டெக்ஸ்டைலில் சேல்ஸ்மேனாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பரலோகம் உண்டு. ஏன்னா நீ எதை கேட்டாலும் முறுமுறுக்காம அது இந்தாங்க ஐயா, இது இந்தாங்க, இது இந்தாங்க, எல்லாம் எடுத்து போடுவான். போட்டு கடைசியில் ஒன்றுமே சொல்லாமல் வெளியே போயிடுவேன், அந்த கடைக்கு போயிடுவேன். இப்படி ஆனால் பாருங்க, அவன் திட்டுறானா ஆனால் மனசுக்குள்ளே திட்டுவான். நம்ம அப்படி போயிட்டே இருப்போம். சும்மா ரங்கனான்னு தெரில, சிலர் போவாங்க, சில பிள்ளைங்க சொல்லுவோம், போச்சுன்னா எப்படி தான் அவங்களுக்கும் ஒரு இது இல்லாமல் ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்களே, ஏதாவது சொல்லுவாங்களே, ஒன்றும் கிடையாது. போகிறது இதுன்னு எல்லாம் மொத்தமாக அடுக்கி வச்சுருது, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பாவம் நிச்சயமாக பரலத்துக்கு போவான்.
அதனால தேவ பிள்ளைகளை, அன்பு புருஷன்மார்களே, உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு வேளை உங்கள் வீட்டுக்காரமா இத்தனை அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு இடமில்லாதபடி, பரவாயில்ல, இது வளரும் செடி, இப்போ தானே பாருங்க, அப்படி கிடைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசைத்தை வைப்பார். ஆமென். சரி, அப்போ தேவ பிள்ளைகளை, இந்த அனித்தியமான பாவ சந்தோஷம், ஆமென், அல்லேலூயா, மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்காக இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாலே போதும். அந்த பாதத்தில் வேண்டிய அனுதின மன்னாவை கொடுத்து, மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுத்து, சமாதான சந்தோஷத்தினால் நம்மை நிறைவாக்கி நடத்துவார். ஆமென். இரண்டாவது காரியம், துரிதமாக யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13லேருந்து 21 வரைக்கும் வாசிக்கணும், நேரம் இல்லை. ஆகவே 21ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம் வேகமா. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். சோதரம் பாருங்க, இது சம்பவம் வீட்டில் போய் வாசிங்க. மோசே பார்க்குறோம், அவங்க மாமாவை பார்க்குறோம். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. மாமாவும் மோசையும் பார்த்து மருமகனும் பேசிக்கிறாங்க. பேசும்போது மோசே தன்னிடத்தில் அநேகர் வந்து கொண்டே இருக்காங்க, நியாயம் விசாரிக்க வந்துட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டே இருக்கார் மாமா. உண்மையாலுமே நல்ல மாமா. அதனால் அவன் படுற மருமகன் படுற கஷ்டத்தை அவரால் பொறுக்க முடியல. உடனே மாமா கிட்ட சொல்கிறாரு, ஏன்பா நீயே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டே இருந்தான்னா உன் சரீரம் என்ன ஆகும்? உனக்கு பலவீனம் வராதா? உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுடுவேன். முக்கியமானதை நீ பாரு, மற்றதெல்லாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வாசிக்க கேட்ட பகுதியில் நம்ம என்னன்னு பார்த்தோம்? 21ஆம் வசனத்தில், யாத்திராகமம் 18:21 பாருங்க, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசியை வெறுக்கலுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. அவங்களெல்லாம் விசாரிக்கிறது யாரை வைக்கணும்னு சொல்றாரு, ஆலோசனை கொடுக்குறாரு, பொருளாசை வெறுக்கிறவர்களை. ஆமென், ஆமென். அப்போ இந்த உலகத்தில் அனித்தியமான பாவ சந்தோஷங்களோடு அடுத்து வெறுக்க வேண்டியது என்னது? பொருளாசை. என்னதுங்க? பொருளாசை. இன்னைக்கு இந்த பொருளாசை மிக மிக அவசியமானது. இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியம். என் அன்பான கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் ஆசை வெறுக்காம ஆண்டவர் பாதம்னு பாடினாலும், ஆண்டவர் பாதத்தில் கைகளை விரித்து அப்படியே மெய்மறந்து பாடி இருந்தாலும், ஆண்டவர் அது விரும்புவது தேவன் அல்லவே அல்ல. இன்றைக்கு வெறுக்க வேண்டியதை வெறுக்கிறாயா? வெறுக்க வேண்டியதை நாம் வெறுத்து விட்டோமா? நாம் வெறுத்து விட்டால் நிச்சயமாக அவரை பின்பற்றும்படி, ஆண்டுடைய சீஷனாய் காணும்படியான நிச்சய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்ப்போமானால், நல்ல பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பார்க்குறோம். ஆனால் அவனுடைய பிள்ளைகளோ என்ன செய்கிறாரா? எல்லாரும் பொருளாசையின் பேரில் சார்ந்து போகிறார்கள். இன்னைக்கு அதனால் என் அன்பான தேவப்பிள்ளையில நல்லா செபிக்கணும். இன்னைக்கு அப்பாவை போல பிள்ளை நம்ம சொல்ல முடியாது. அப்பா ஒரு பக்கமாக இருந்தாலும் பிள்ளை இன்னொரு பக்கமாக போகும். ஆகவே என் அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வேதத்தை பாருங்கள். எந்த மனுஷனையும் பார்க்காதீர்கள், கர்த்தருடைய வேதத்தை பாருங்கள். நம்ம வேதத்தை பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார், மகனே மகளே, நீ பொருளாசை நீ வெறுத்துடு, உனக்கு இருக்கிறதுல திருப்தியா இரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நிறைய பாத்திரங்களெல்லாம் மொத்தமாக வாங்கி போட்டு டப்பாங்க நிறையா இருந்துன்னு வச்சுங்களேன், எதை கழுவுறது என்ன கழுவுனே தெரியாது. சர்வெண்ட்டு தான் இருக்கிறாங்களே, அவங்க கழுவாங்களாலும் அவங்க அது சொல்லிகிட்டே தான் கழுவும். எது தேவை என்ன தேவை இருக்கிறதெல்லாம் வாங்கி போட்டுருணும் நம்ம தலைவலி. ஆனால் அன்பாக சொல்கிறேன், இன்னைக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு பொருளாசை வெறுக்கணும். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அது கொஞ்சம் பெரிய வசனம். அதில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஜனங்களா அவருடைய வசனத்தை கேட்கும்படியா முன்னால் வந்திருப்பாங்களாம். இருந்தாலும் அவர்கள் இருதயமோ பொருளாசை சார்ந்திருக்கும். பொருளாசையை
சார்ந்திருக்கும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் எவ்வளோ அழகாக திட்டமாக சொல்லிருக்க. நீ முன்னால் வந்துக்கிட்டு ரொம்ப இதுவாக நீ காட்சி. அதனால் முன்னால் இருக்கிறவங்கள வருத்தப்பட்டுறாதீங்க, நான் வசனத்துக்காக சொல்கிறேன். முன்னால் இருந்து இந்த காரியத்தெல்லாம் செய்துட்டா அப்படி இல்லை. ஆண்டவர் எதை பார்க்குறாரு? நீ முன்னால் உக்காந்தாலும் நீ பின்னால் போய் இருந்தாலும் எதை பார்க்க விரும்புகிறாரு? அவங்களுடைய எல்லாருடைய இருதயத்தை பார்க்க விரும்புகிறார். ஆமேன், ஆமேன். நான் படிக்கும் காலத்தில் முன்னால் உக்காந்தா அதிகமாக ப்ரொஃபஸர் கொஸ்டின் கேட்டுருவாங்களேன்னு பயந்துக்கிட்டு அது ஜம்ப் ஆகி பின்னால் போய் உக்காந்துருது. பின்னால் கேட்க மாட்டாங்கன்னு. உண்மையாலும் நான் பார்த்த வரைக்கும் கேட்கல. அதை நம்பி ஒரு நாள் பின்னால் போய் உக்காந்துக்கிட்டேன். சரி, நம்மளை விட்டுருவாங்க, கேட்க மாட்டாங்க, கஷ்டமாச்சேன்னு. பின்னால் உட்காந்து அன்னைக்கு கேட்குறது அத்தனை பேரும் யாரை தான் கேட்டார்? பின்னால் இருக்கிறவங்க தான். நான் பாரு, இங்கேருந்து அங்கே போய் தப்பிக்கலான்னு போனேன், அங்கே தான் மாட்டிக்கிட்டேன். அதனால் தேவ பிள்ளைகளை, நீ எங்கிருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார் என்று நம்பு, கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி அவரை விரும்பாத ஆசைகளை நீ விரும்பாதபடி வெறுத்துடு. இன்றைக்கு கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஆமேன். வாஸ்து பாருங்க, 119 சங்கீதம் 36 வசனம். எல்லாரும் எடுங்க பைபிள். அப்படியே கொண்டாந்து வச்சுட்டு சும்மா மூடிட்டே போகக்கூடாது. நிறைய பைபிள் இதை ஒன்று கேளுங்களேன். நிறைய பைபிள் என்கிட்ட ஒரு நாள் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சுங்க. பைபிள் வேத புஸ்தகங்கள்லாம் எனக்கு ஒன்று அவனுக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு எழுதி அனுப்பிச்சான். சும்மா சொல்கிறேன், அனுப்பிச்சான். என்னன்னா, ஐயா, என்னை வேதம் எவ்வளவு நல்லதென்றெல்லாம் போதிக்கிறீர்கள், நல்லதென்றெல்லாம் சிலர் வாங்கி கொள்கிறார்கள். ஆனால் ஆலயத்துக்கு பாதி பேர் கொண்டு போகிறார்கள், பாதி பேர் கொண்டு போவதில்லை. காரணம், மொபைல் இருக்கிறது என்று சொல்லி மொபைலையே பார்க்குறேன்னு எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொல்லிச்சது. அப்புறம் அப்படியே வேதத்தை கொண்டு போனாலும் நீங்கள் எவ்வளோ தான் வேதத்தை இல்லை அது இதுன்னு சொன்னாலும் திறப்பதில்லை, திறந்தாலும் பார்ப்பதில்லை, பார்த்தாலும் படிப்பது இல்லை. நான் எனக்கு ரொம்ப வேதனைப்படுகிறேன்னு சொன்னேன். நல்லா கவனிங்க, வேதம்தான் விளக்கு, வேதம்தான் கட்டளை. இன்றைக்கி வேதத்தை நீ தூக்கணுன்னா நாளைக்கு ஒன்று அந்த வேதம் தூக்கும். ஆனால் நீ மொபைல்லே எல்லாத்தையும் பார்க்கணுன்னா சபைக்குள்ளே மொபைல் வரக்கூடாது. வந்ததுன்னா வேதத்தை பார்க்கறதுக்கு மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் அருவருப்பும் அதில் இருக்குது, நல்லதும் இருக்குது. அது எதுக்குன்னா ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி. இப்போ ட்ராவலிங்கில் போகிறீங்க, அடி பார்க்குறீங்க, செய்கிறீங்க, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பைபிளுக்கு என்ன செய்ய வேண்டாம், சபைக்கு என்ன வேண்டாம், விளங்குதா? பைபிள் கொண்டாந்தவங்களாம் பைபிளை தூக்கிட்டு கையை தூக்குங்க பார்க்கலாம். பைபிளோடு உங்கள் கையை தூக்குங்க. எல்லாம் சோத்திரம் அலையில சொல்லுங்க. ரைட், அப்படி பழகிடுங்க. இதுக்கே ஆண்டவர் இதுக்கு ஒரு கிரேஸ் மார்க். நீ பைபிளை தூக்கிட்டு வந்தால் ஒரு 10 மார்க்கு, தூக்கிட்டு வந்துட்டு பைபிளை கிரட்டி போட்டோன்னா இன்னொரு 10 மார்க்கு, படித்தேன்னா அது ஒரு மார்க்கு. எவ்வளோ மார்க்கு? அல்லேலூயா. ஸ்கூலில் மார்க் போடுவாங்க இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பொருளாசையை நாம் வெறுத்தல் அவசியம். 119 சங்கீதம் 36. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். சரி, இப்போ எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து இப்போ வாசிக்க போகிறோம். லாஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா? பைபிள் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? என் இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். ஆமேன். எத்தனை பேர் விருப்பமாக இருக்கிறீங்க? அப்போ ஆண்டத்தில் சொல்லணும், ஆண்டவரே, நாம் ஆசையை வெறுக்க முடியாது, நம்ம விட்டு ஆசையும் போகாது. ஆனால் ஆண்டத்தில் கேட்டால் அவர் நம்மள்கிட்ட இந்த ஆசைகளை அகற்றி போடுவார். ஆமேன். இன்னொரு வசனம், சங்கீதம் 78:30. சங்கீதம் 78:30. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே போதும். பாருங்க, 3வது, அதாவது முதல்ல அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கணும், 2வது பொருளாசையை வெறுக்கணும், 3வது இச்சையை வெறுக்கணும். எதை சொல்லுங்க? எதை வெறுக்கணும்? இச்சை. இந்த இச்சைன்னு வார்த்தை தான் நிறைய பேரை இடர பண்ணுவது. இந்த இச்சை என்பது தான் எல்லாருடைய இருதயங்களையும் இருளாக்குவது. இந்த இச்சை என்பது தான் இயேசுவோடு நெருங்க முடியாமல் தடுத்து போடுது. இச்சை என்ன தெரியுமா? விளங்குதா? வேதத்தில் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15. ஜேம்ஸ் 1:14 and 15 வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15. அவன்
தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆக தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இச்சையை வெறுக்கலாய் இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு இச்சை எதை பார்த்தாலும் அதை பார்த்தோன்னே நமக்கு வேணும். அதை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு கிளுகிளுப்பு. அந்த இச்சையை நம்ம வெறுக்கணும். இச்சை அடக்கம் மட்டுமல்ல, என்ன வேணும்? இச்சையை வெறுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்தில் பார்க்குறோம், நல்ல ஏதேன் தோட்டத்தை இழந்து போனாங்க ஆதாம் ஏவாள். காரணம் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அந்த சர்ப்பத்தின் ஆலோசனை கேட்டு அந்த சாத்தானை அப்புறப்படுத்தாதபடி செவிசாய்த்து மட்டுமல்ல, அவன் சொன்னபடி என்ன செய்யலாம்? கொஞ்சம் தொடங்கிடுங்க பார்க்கலாம். 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். பார்த்தீங்களா? புசிப்பதுக்கு இன்பம். அவன் சொன்ன வார்த்தை நமக்கு இன்பமா காதில் கேட்குது. அடுத்தது பார்வைக்கு. அதனால தேவப்பிள்ளையில் இச்சை இன்னைக்கு கவனமாக இருக்கணும். இந்த இச்சை நிறைய பேர் சொல்லுவோம், நோ சார், எனக்கு ஹேவிங் செல்ஃப் கண்ட்ரோல் சார், எனக்கு சுய கட்டுப்பாடு இருக்குது சார். ஒன்றும் முடியாது. நசரேய அழைப்பில் அழைக்கப்பட்ட பாருங்க, சிம்சோனை பார்க்குறோம். எவ்வளோ வலிமை கொண்டவன், எவ்வளோ ஆசிரிக்கப்பட்டவன், பலசாலியாக இருந்தவன். ஆனால் நியாயாதிபதி 13:1 பார்க்கும்போது ஒரு பெண்ணை தான் பார்த்தான், கண்ணால் தான் பார்த்தான், முடிஞ்சுது அவன் ஜோலி. ஃபாதர் பெக்மாஸ் நல்லா பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை நம்ம பாடுவதோடு நிறுத்தி விடுகிறோம். ஆனால் பாடலில் போகாதபடி வாழ்க்கையில் அதை கடைபிடிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். அப்போது இச்சை அடக்கம் அது மிகவும் மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு இச்சை இன்னைக்கு ரொம்ப பயங்கரம், மோசம். இன்னைக்கு அநேகர் சாராயத்தை நாடி ஓடுகிறான். சிலர் சொல்கிறாங்க, ஐயா என் சரீர பலவீனம், என்னுடைய அலுப்பு, அதுக்கெல்லாம் ஒரு இதுக்கு கொஞ்சம் அது போட்டுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா, அதுக்காக நான் போடுறேன். அவங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்? இன்னொருத்தர் சொல்கிறான், இல்லையா வீட்டில் ஒரே பிரச்சனையாக வருது, அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் காது குத்து கேட்க முடியல, அதுக்காக போட்டுக்கிறேன்றான். இன்னொருத்தர் அது இல்லாமல் வாழ முடியாது ஐயா அப்படின்னு ஒரு கூட்டம். போன மாதத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன், வேதனையான செய்தி. ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கச்சி, அவர்கள் இனசீட்டை பழகி கொண்டு அவர்கள் ஜாலியாக டூர் போயிட்டாங்க. போன இடத்துல இவனும் அவ்வளோ சேர்ந்து சாராயம் இல்லை, வேறு ஏதோ லிக்கர் அதை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு போதை வரலையா. போதை வரலன்னு உடனே அந்த பகுதியில் காட்டுப்பள்ளியில் இருக்கிற காளான் அதை கொண்டு வந்து அதில் கரைச்சி போட்டு குடிச்சாருங்களாம். போதை வந்ததில் அவனுக்கு ஒன்றும் செய்யலை, அவளுக்கு அது பாய்சன் ஆகி கடைசியில் செத்தே போனான். இன்றைக்கி யோசித்து பாருங்கள், இன்றைக்கி வாலிப சமுதாயம் ஆண் என்று இல்லை, பெண் என்று இல்லை, இன்றைக்கி தங்களுக்கு புத்தி இல்லாமல் சீர்கெட்டு போய் அழிந்து போகிறாங்க. கடைசியில் இந்த இச்சைக்கு இடம் கொடுத்து சீகேம் ஆதியாகமம் 34 இன்பமாய் பேசுகிறான். இச்சை தொலைபேசியில் வந்து கொண்டே இருக்கும். நீ என்ன திட்டினாலும் அடங்க மாட்டாங்க, திருப்பி வந்துகிட்டே இருக்கும், அடங்க மாட்டாங்க. அவன் அப்புறம் நிறுத்திடுவான். நிறுத்தின உடனே நமக்கு ஆரம்பிச்சிடும், இவ்வளோ திட்டுனேனே, அவன் ஒன்றும் சொல்லலையே, இவ்வளோ திட்டுனேனே, அவன் யார் அதான் தூண்டி விடும் பிசாசு. அவன் யார்? நீ கூப்பிடுவேன், டக்குன்னு எடுக்க மாட்டான். ஐயோ இத்தனை தடவை கூப்பிட்டோம், ஏன் எடுக்க மாட்டான்? அப்போ நல்லவன் தான், நீ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ற, நல்லவன் தான் அப்படின்ற. கடைசியில் முகமாக பார்க்கறதுக்கு எல்லாம் வீடியோ எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, இதை அனுப்புன்றான், அதை அனுப்புன்றான், மாறி அனுப்பியாச்சு. உன்னுடைய எதிர்காலமே நாசமாக போயிடும். இன்றைக்கி இச்சை வெறுத்துடு. இச்சை அடக்கம் அல்ல, இச்சையை வெறுத்துடு. ஆமேன். வாலிபம் பொல்லாத காலம், வாலிபம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, இதோட முடிக்கலாம், நேரம் அனுமதிக்கலை. ஆதியாகமத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 99 வயதான ஆபிரகாமாக இருந்தாலும் அந்த ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ உத்தமனாயிரு. என் அன்பு தேவ பிள்ளைய, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்பும்படியாய் அவர் பின்பற்ற விரும்புகிறாயா? வெறுக்க வேண்டியதை வெறுத்துடு,
ஆண்டு கொடுத்த போதனையை கேட்டு வெறுத்துடு. அப்பொழுது கர்த்தர் பால உன்னை சீஷனாக்கி ஆண்டு பெருத்த நன்மைகளை உனக்கு கொடுத்து ஆண்டு ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகத்தில் நிச்சயமாய் பேர் எழுதப்பட்டு கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். ஆமேன், ஆமேன். அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்ட சமத்தை நோக்கி பாருங்க. ஆண்ட சமத்தை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து நல்லா சொல்லுங்க. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உத்தமமாய் நான் பின் செல்லணும்ப்பா. எனக்கு பலன் தாரும், எனக்கு பலன் தாரும். ஆண்டவரே, தகப்பன் வீட்டில் நான் போய் சேரணும். கர்த்தாவே, இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கையில் வாழும் நாட்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய வசனத்துக்கும் நான் பயந்து வாழணும் ஆண்டவரே. அதுக்கேற்ற போதனை கொடுத்தபடி ஆண்டவரே, நான் வெறுக்க வேண்டியதை வெறுக்கத்தக்கதாக அனித்தியமான பாவ சந்தோஷங்களையும் ஆண்டவரே பொருளாசைகளையும் இச்சைகளையும் இன்னுமாய் பொய்கை வழிகளையும் நான் வெறுத்து ஆண்டவருக்கு பிரியமாக நான் ஜீவிக்கணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி விரும்புகிற மட்டும் உங்க வலக்கரத்தை உயர்த்தி ஆண்டுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார், கர்த்தர் நம்மை பார்க்கிறான். பல தீர்மானங்களை எடுத்தாலும் தீர்மானத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை, தோல்வியாகி விடுகிறது. ஆனால் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானத்தில் கடைசி வரையிலும் வெற்றியை தந்து, ஓ தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது என்றது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக்கி கொடுப்பாராக. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் ஐக்கியமும் இன்றும் சதா காலமும் நம்மளோடும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகலபாலும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.